டிட்வா புயல் காரணமாக தனுஷ்கோடியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயலின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியில காலையிலிருந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. இதன் காரணமா கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் வருகிற சுற்றுலா பயணி அனைவரும் தனுஷ்கோடியை பார்த்து தனுஷ்கோடி அழகை ரசிக்கிறதா போவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல தடை விதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுரோடு பகுதியில் உள்ள அந்த பேரிக்கேர்ல போலீசார் தடுத்து நிறுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல தனுஷ்கோடியில உள்ள சுற்றுலா பயணிகளை உடனே வெளியேற்றுறாங்க. மேலும் தனுஷ்கோடியில வாழக்கூடிய அந்த மீனவ மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என அரசு தரப்புல அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கடலோர பகுதியில் அந்த கரையோர பகுதியில் படகுகள்லாம் மீனவர்கள் பாதுகாப்பு நிறுத்தி வச்சு வராங்க. தனுஷ்கோடி பகுதியில் பாத்தீங்கன்னா தற்பொழுது வழக்கத்திற்கு மாறாக பாத்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் காரணமா மீனவர்கள் ஒரு அச்சத்தோட தான் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து வராங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.